இப்ப புதுசா வந்த சின்சான் மிஸ்டேன் எபிசோடுனா அது இதுதான். இந்த எபிசோட நீங்க பாதி பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க சின்சான் ஃபேனா மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு சின்சான புடிக்கும்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டார்ட்டிங்ல ரோட்ல ஒருத்தர் படுத்திருப்பாரு. எனக்கு ரொம்ப பசிக்குது இப்ப என்ன பண்றேன்னே தெர்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, சின்சான் அந்த பக்கம் சாக்கோபை எடுத்து போயிட்டு இருப்பான். நீ கையில வச்சிருக்க தாப்பா அப்படின்னு கேட்பாரு அவரு. சரி கொஞ்சோண்டு எடுத்து தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்சானும் மனசு இல்லாம குடுப்பான். குடுத்த பிறகு தான் அவரு அப்படியே பாக்கெட்ட பிரிச்சு அப்படியே வாயில கொட்டிடுவாரு. சின்சான் பார்த்து ஷாக் ஆயிடுவான். இனிமே எங்க எனக்கு தருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா ஷாக்காகி பார்த்துட்டு இருப்பான். இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அவர் நல்லா தெம்பான மாதிரி போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருப்பாரு. நீ ஏதாச்சும் பண்ணியிருக்கேன் உனக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெட்ஷீட் சின்சான்ட்ட கொடுத்துட்டு போயிடுவார். அவர் போகிறது பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவனுக்கு ரெக்க முளைச்சி டக்குன்னு பறந்து போயிடுவார். அவர் ஏஞ்சல்னு நினைக்கிறேன். சின்சானும் வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுப்பான். இன்னைக்கு நான் ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சேன், அவங்க தான் எனக்கு ரிவார்டாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவான். நைட்லலாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பெட்ஷீட் பார்த்தீங்கன்னா தானாக சின்சானில் நடந்து வர மாதிரி வரும். சின்சான் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிடுவான். அதுக்கப்புறம் உன்னால் எப்படி நடக்கலாம் முடியுது எப்படி நீ வேற அப்படின்னு சொல்லுவான். அது மேலே ஏற சொல்லுவோம். சின்சான் ஏறி உட்காந்துப்பா. ஹீமாரியும் வந்தனால ஹீமாரி மேலே உட்காந்துப்பா. மிச்சி டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சின்சானும் ஹீமாரியும் அதை பறந்து வரதை பார்த்து மிச்சி ஒரு டயத்தில் பயந்தே போயிடுவாங்க. இது என்ன சின்சான் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் கண்டுக்காதீங்கம்மா வந்து ஏறி உட்காருங்க அப்படின்னு சொல்லி மிச்சி இப்படியே அவங்க அப்பாவை கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினே தாண்டி சேஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருப்பாங்க. உள்ள தான் ஹாரி இருப்பார் ஸ்டேஷனுக்காக. ஸ்டேஷனும் வந்துடும். ஹாரி இறங்கி வருவார். இறங்கி வந்தோடனே மிச்சியும் கரெக்ட் டைத்துக்கு அங்கே வந்துருவாங்க. அந்த பெட்ஷீட்டை பார்த்து ஹாரி ரொம்பவே ஷாக் ஆகிடுவார். எப்படி நீங்கள் பறந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்காக பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ தான் பறந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. போன பேருக்கு ஷீரோ பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஷீட்டை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்கும். சின்சான் பேசி ரெண்டு பேரையும் கரெக்ட் பண்ணிவிடுவான். ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு டைம் ஆகிடும். சின்சான் எப்பயும் போல பாத்ரூமில் இருப்பான். இந்த பெட்ஷீட் தான் பஸ்ஸுக்கு பதிலாக இவனை கூட்டிகிட்டு போவோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் இன்ட்யூஸ் பண்ணி வைப்பான். இதுதான் எனக்கு செல்ல பெட்ஷீட் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படுத்து ஜாலியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு சாயங்காலம் வாங்க ஏதாச்சும் விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மலைக்கு போயிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. சின்சான் ஆக்ஷன் காமிக் பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருப்பான். அங்கே அந்த பெட்ஷீட் நல்ல ஜாலி. கொஞ்ச நேரத்தில் இருட்டாயிடும். அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கேயே கிளம்பிடுவாங்க. ஷின்சானு பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுவான். நைட் ஆகிடும். அப்போ தான் அந்த பெட்ஷீட்லாம் நல்லா ஃபேமிலி ஆகிடும். நல்லா ஜாலி பேசிக்கிட்டு அப்போ தான் சின்சான் என்னோட ஆக்ஷன் காமிக் பொம்மையை காணும் நான் தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓட ஆரம்பிச்சிருவான். இவங்களும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் போக ஆரம்பிச்சிருவாங்க. நைட்டில் அந்த பெட்ஷீட் மேலே ஏறி உட்காந்து தான் போவாங்க அந்த காட்டுக்கு. டார்ச் வச்சு தேடிட்டு இருப்பாங்க ஆக்ஷன் காமிக் பொம்மை எங்கன்னு. அங்கே ஆக்ஷன் காமிக் பொம்மை கிடக்கும். சின்சானும் பார்த்துட்டு அங்கே தான் கிடக்கு நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு அங்கே நிற்பான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மின்னல் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அது பக்கத்தில் மரம் இருந்தனால டக்குன்னு அந்த மரம் பற்றிக்குது. சின்சான் ரொம்பவே பயந்து போயிட்டு அங்கேயே நிற்கிறான். அவனை சுற்றி ஒரே நெருப்பா தீயாக வந்தது. அதை பார்த்து சின்சான் ரொம்பவே பயந்துட்டான். அவன் ஒரு செகண்டில் கண்ணே கலங்கிட்டான் அவனுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஷீட் தான் சின்சானை காப்பாற்றுறதுக்கு வரும். என் மேலே உட்காந்துக்க போகலான்னு சொல்லும். சின்சானை காப்பாற்றிடும். ஆனால் அந்த பெட்ஷீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மேலே தீ பிடிச்சிரும் ஒரு சில இடத்துல. அதை பார்த்து சின்சான் பார்த்தீங்கன்னா அதை தட்டி விடுறதுக்காக போவான். ஆனால் அந்த தீ ரொம்பவே பற்றிக்கும். சின்சானை காப்பாற்றுறதுக்காக சின்சானை சுற்றி ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நிற்கும். அங்கே ஹாரியும் காப்பாற்றுறதுக்காக வந்துடுவாங்க. சின்சானை பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஷீட் ஹாரிட்ட கொடுத்துரும். அப்போ அந்த பெட்ஷீட் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் ஃபுல்லாகவே எரிஞ்சு போயிடும். பார்க்கவே பாவமாக இருக்கும். அப்போ தான் போலீஸ்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க இங்கே எப்படி ஃபயர் ஆனிச்சு அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ தான் சின்சான் போயிட்டு அந்த எரிஞ்ச பெட்ஷீட்டை போயிட்டு பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு கண்ணே கலங்கி போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஷீட்லேருந்து ஒரு ஃபெதர் வரும். ஃபெதர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டாக அவங்க மேலே பறக்கும். அந்த ஃபெதர் அப்படி எங்கே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்ப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் தான் அந்த பெட்ஷீட்டை கொடுத்தவர் தான் நிற்பார் ஏஞ்சல் மாதிரி ரெக்கையோட. உன் கூட இருந்த வரைக்கும் அந்த பெட்ஷீட் நல்லா தான் இருந்துச்சு ஜாலியாக. சரி நான் இப்போ போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுவார். அதோட இந்த எபிசோடும் முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.